மிக முக்கிய தீர்மானமா இல்ல என்ன தீர்மானம் இருக்கு அப்படின்னா, திமுக தலைவருக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பான்மை இல்லாத வகையில முடிவுகள் வந்திருக்கிறது. இது நெருக்கடியான சிக்கலான காலகட்டம் அப்படின்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த தீர்மானத்துலதான் இன்னொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லாத நிலையில தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே நமது முதன்மையான நோக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே வேளையில திராவிட இயக்கத்தின் கொள்கைகளுக்கு ஊர் விளைவிக்கும் மதவாத சக்திகளுக்கு இடமளிக்க கூடாது என்பது உள்ளிட்டவற்றையும் பரிசீலித்தாக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படின்னு திமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கடந்த 5 ஆண்டு காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அரசு செயல்படுத்திய திட்டங்கள் அப்படியே தொய்வின்றி தொடர்ந்தால்தான் தமிழ்நாடு அதே வேகத்துல வளர்ச்சியை தக்க வைக்க முடியும். இதுதான் நம்முடைய விருப்பம் அப்படின்னு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்துல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தற்போதைய சூழல்ல உருவாகும் அரசியல் நிர்வாக நிலைமைகளை ஆராய்ந்து அவசர முடிவுகளை உடனடியாக எடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு வழங்கியிருப்பதாக திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு தீர்மானம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வரதை நம்ம பார்த்தோம். அதுல 4 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கிறது. அரசியல் முடிவுகளை எடுக்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கி முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்கிறோம். இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில தமிழ்நாட்டில் யார் ஆட்சி செய்ய போகிறார் அப்படிங்கிற பெரும் கேள்விக்குறி எழுந்திருக்கக்கூடிய நிலையில ஒரு நிலையற்ற தன்மை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இது மாதிரி உருவானதில்லை. அந்த மாதிரி ஒரு வரலாற்றில் இல்லாத ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திமுகவினுடைய எல்லா அரசியல் முடிவுகளையும் என்ன அரசியல் முடிவு வேணாலும் எடுக்கலாம்ங்கிற முழு அதிகாரம் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். நம்முடைய செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். 4 தீர்மானங்கள் என்னென்ன ரமேஷ், விரிவா சொல்லுங்க. தற்போதைய அரசியல் மற்றும் நிர்வாக நிலைமைகளை ஆராய்ந்து அவசர முடிவுகளை எடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்து திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. புதிதாக தேர்வாகக்கூடிய திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் தான் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. முதலாவதாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் கூட்டணி கட்சி இயக்கங்களுக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அதாவது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து விலகுவதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி எடுத்த நிலைப்பாடு கடும் கண்டனத்துக்குரியது என்று திமுக சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி தனது பழைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்பதையே இது எடுத்துக்காட்டுகிறது என்று திமுக சொல்லியிருக்கிறது. ஒரு மாநிலங்களவை இடத்தையும் 28 சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி பெற்றது. கூட்டணி கட்சி தொண்டர்களின் உழைப்பால் பெற்ற வெற்றியை பணயம் வைத்து மாற்று அணிக்கு 3 நாட்களுக்குள் காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கிறது என்று திமுக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போதே கூட்டணிக்கு எதிரான கருத்தை காங்கிரஸ் கட்சியினர் சொன்னதை காங்கிரஸ் கட்சி தடுக்கவும் இல்லை, கண்டிக்கவும் இல்லை என்று திமுக சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. மேலும் புதுச்சேரியில் காங்கிரஸ் கூட்டணியில் திமுக இடம்பெற்றது. திமுகவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட தொகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர்கள் போட்டியிட்ட கொடுமையும் புதுச்சேரியில நடந்ததுன்னு திமுக சார்பில் சொல்றாங்க. அதைவிட கொடுமை என்ன என்றால், அப்படி போட்டியிட்ட வேட்பாளர்கள் அதன் தலைவரை சந்தித்து வாழ்த்து பெற்ற காட்சியும் நடந்ததுன்னு புதுச்சேரி தேர்தலை சுட்டிக்காட்டியும் இன்றைக்கு திமுக தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதை பார்க்க முடிகிறது. தேர்தலுக்கு பிறகு அல்ல, தேர்தல் நடக்கும் போதே உண்மையாக நடந்து கொள்ளாத கட்சி தான் காங்கிரஸ் கட்சி அப்படின்னு திமுக தரப்புல ஒரு கண்டனம் விமர்சனம் வந்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அதையெல்லாம் பொறுத்து கொண்டுதான் பெருந்தன்மையோடும் பொறுப்போடும் நடந்து கொண்ட திமுக தலைவர் நேரில் வந்து வெற்றி பெற்றதற்காக ஒரு நன்றியை கூட காங்கிரஸ் கட்சி தெரிவிக்கவில்லை என்றும் முதுகில் குத்தி மிகப்பெரிய துரோகத்தை காங்கிரஸ் கட்சி செய்திருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பாஜக பல மாநிலங்கள்ல எதை செய்கிறதோ அதையே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் திமுகவுக்கு செய்துள்ளது என்றும், தோழமை கட்சியின் காலை வாரி நட்பு சக்திகளுக்கு துரோகம் செய்த காங்கிரஸ் கட்சியின் திடீர் மாற்றத்தை திமுக கண்டிக்கிறது என்றும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதுல நம்ம பார்க்க வேண்டியது, தற்போதைய அரசியல் சூழல்ல நிர்வாக ரீதியாக எந்த முடிவை வேணாலும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எடுக்கலாம் அப்படின்னு திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 54 திமுக எம்எல்ஏக்கள் இப்போது திமுக தலைவருக்கு முழு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advtthanditv@dttv.in.